ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற படம் 2024 ஒரு மலையாளம் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமான பிரம்மயுகம். இந்த படத்துடைய கதையை நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்கிறேன். இந்த படத்தில் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரும், அப்புறம் கோரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரும் ஒரு காட்டுக்குள்ளே வராங்க. அந்த காட்டுக்குள்ளே இவங்க வந்து ட்ராப் ஆயிடுறாங்க. அப்போது இந்த கோரன் கேரக்டர் வந்து காணாமல் போயிடுறாரு. இந்த தேவன் கேரக்டர் வந்து இந்த கோரன் கேரக்டரை வந்து காணாமல் போகிறத இவர் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து தேடிட்டே போகிறாரு. அப்போது அங்கே ஒரு பாழடைஞ்ச ஒரு வீடை வந்து பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு வந்து இந்த தேவன் கேரக்டர் வந்து போகிறாரு. போனால் அங்கே ஒரு சமயக்காரர் ஒருத்தர் இருக்கார். இந்த சமயக்காரர் அந்த தேவன் கேரக்டர்கிட்ட இந்த மாதிரி நீ யார், எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது தேவன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாணன். பாணன் அப்படின்னா அவர் வந்து ஒரு பாடகர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த தேவன் கேரக்டர் வந்து ஊர் ஊராக போய் பாட்டு பாடுறது தான் அவருடைய வேலை. ஸோ இதை வந்து இந்த சமையல்காரர்கிட்ட சொல்கிறாரு. அந்த பாழடைஞ்ச வீட்டில் இருக்கிற அந்த சமையல்காரர்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு. உடனே ஒரு குரல் ஒன்று வருது அந்த பாழடைஞ்ச வீட்டிலேருந்து. அது யார் அப்படின்னா நம்ம மம்முட்டி சார் தான். அப்புறம் இந்த தேவன் கேரக்டரு மம்முட்டியை வந்து சந்திக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது இந்த தேவன் கேரக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இருட்டாயிடுச்சு, நான் இங்கே வந்து ஒரு ராத்திரி தங்கிக்கிறேன், காலையில் வந்து எந்திரிச்சு போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு மம்முட்டி வந்து ஓகேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்த இடம், அந்த பாழடைஞ்ச அந்த வீட்டுக்கு வந்தார்ல, அந்த இடம் ஒரு திகிலான இடம் அப்படிங்கிறத இவருக்கு வந்து அந்த டைம் வந்து தெரியாது. இவர் அந்த நைட்டு தங்குறாரு பார்த்தீங்களா, அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு சில திடுக்கிடும் விஷயங்கள்லாம் வந்து இவருக்கு தெரிய வருது அந்த இடத்துல. அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த தேவன் கேரக்டருடைய உயிருக்கே வந்து ஆபத்தாக வந்து முடியுது. ஸோ இந்த தேவன் கேரக்டரு அந்த வீட்டை விட்டு வெளியே போனாரா இல்லையா, அதே மாதிரி அந்த பாழடைஞ்ச அந்த வீட்டில் என்னென்ன மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த மம்முட்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அவரை இன்ட்ரோ பண்ணுற சீன் இருக்குது பாருங்கள், அந்த சீனே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து டக்குன்னு அவரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வில்லத்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் செம அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் அர்ஜுன் அசோகன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி பயந்து நடிக்கிற மாதிரியான ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சித்தார்த்தன் ஒரு கேரக்டரு, அதாவது அந்த வீட்டில் சமயக்கார கேரக்டராக வந்து நடிச்சிருப்பார். அந்த கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இதில் ஒரு சில ட்விஸ்டெல்லாம் இருக்குது, அதை நான் இங்கே ரிவீல் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக ஸ்பாய்லர் ஆகிடும். அதே மாதிரி இந்த படத்தில் இந்த தேவன் கேரக்டருக்கு வந்து ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் வந்து கோரான் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா காமிக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் ஒன்று வருது, யாக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வருது. அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்ட்டு இந்த படத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் எதுவுமே வந்து சொல்லிட முடியாது. நான் எல்லாமே சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த 5 கேரக்டரை வச்சு இவங்க வந்து ஒரு பாழடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ளே, அப்புறம் அந்த சின்ன ஒரு காட்டுக்குள்ளே படம் எடுத்திருக்காங்க பாருங்கள். செம்மையாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க மலையாள சினிமா. இந்த படத்தில் ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல லைட்டாக ஒரு சில ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான காரணம் இந்த படத்துடைய சவுண்ட் டிபார்ட்மெண்ட் தான்.
சும்மா லைட்டாக அப்படி தூக்கி வாரி போனோம் ஒரு சில இடங்களில். அதேமாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்டை இவங்க வந்து ரிவீல் பண்ணும்போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை லைட்டாக கொஞ்சம் அப்படி க்ரிப்பாக வந்து உட்கார வச்சிரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவீல் பண்ணுற அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்லாம் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக வந்து அப்படி போவோம். செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக வந்து உங்களை க்ரிப்பாக வந்து உட்கார வைக்கும். இந்த படம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி பார்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான படம் இது. ஆனால் இந்த படம் இந்த கமர்ஷியல் ஆடியன்ஸு, ஆக்ஷன் த்ரில்லர் ஆடியன்ஸு இவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். ஆனால் கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னிக்கலி ரொம்ப வெயிட்டான ஒரு படம். ஸோ இந்த படம் இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த படம் மலையாளத்தில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து மலையாளத்தில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த படத்தை நான் எப்போயோ பார்த்துட்டேன். கொஞ்சம் டைம் இல்லாததால் நான் வந்து லேட்டாக வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன லைட் ஹவுஸ் அப்படிங்கிற படத்தை பார்த்து தான் இவங்க இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த படத்தை பார்த்தனா கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரு ரிவ்யூ வந்து போடுறேன். அதே மாதிரி இந்த பிரம்மயுகம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு சில செக்ஷுவாலிட்டி மாதிரியான லைட்டாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லை, லைட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் மெச்சூரிட்டி அடல்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நியூடிட்டி மாதிரியான எந்த ஒரு சீனும் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை இந்த மெச்சூரிட்டி அடல்ட்ஸ் ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் போட்டு காட்டலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கலி நல்ல ஒரு வெயிட்டேஜான ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்த்து திகிலாகி பீதியாகி என்ஜாய் பண்ணுங்கள்.